அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயங்கி வருகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் குறித்து நமது தஞ்சை செய்தியாளர் வெங்கடேஷ் அளித்த தகவல்களை பார்க்கலாம். ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பிரச்சினை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டத்திற்கு உட்பட்ட 3500க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து பணியாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது 26 டிப்போக்களில் மட்டுமே 1200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டு வைக்கிறது. இதில் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கையை மாநில அரசுகள் ஏற்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என அரசு போக்குவரத்து ஊழியர் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்களை மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது பேருந்து ஓட்டுநருக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, அதே மீறி ஏற்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.